குற்றவாளிகளின் கூடாரம் என்ற நிலையிலிருந்து மாறி மீண்டும் அமைதி பூங்கா என்ற நிலைக்கு தமிழ்நாடு மாற ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி விழுந்து தமிழ்நாடு மாடல் அதிமுக ஆட்சி அமைவது ஒன்றே வழி என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே கீழப்புலியூர் பகுதியில் ரேஷன் கடை அருகே குத்தாலிங்கம் என்பவர் தன் மனைவியின் கண்முன்னே மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், அதேபோல் சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டதாகவும் வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பொது இடங்கள் எல்லாவற்றிலும் இது மக்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல என பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் என்ற அளவில்தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என விமர்சித்துள்ளார். தான் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் இப்படி ஒரு நிலை இருப்பதற்கு ஒரு முதல்வராக ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டுமெனவும், தனிப்பட்ட பிரச்சனை, குற்றவாளிகள் கைது என உங்கள் டெம்ப்ளேட் பதில்களை கேட்கும் மக்களின் காதுகள் பாவம் இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு என்பது கைது செய்வது மட்டுமல்ல, குற்றங்களை தடுக்க, குற்றத்தை செய்யவே குற்றவாளிகள் அஞ்சி நடுங்கும் அளவிற்கு அரசின் காவல் அமைப்பு வலுவாக இருக்க வேண்டுமெனவும், அதை செய்ய நிர்வாக திறமை வேண்டும். ஆனால் இங்குள்ள பொம்மை முதல்வருக்கு நிர்வாக திறன் என்பதுதான் துளியும் இல்லையே என குற்றம் சாட்டியுள்ளார். குற்றவாளிகளின் கூடாரம் என்ற நிலையிலிருந்து மாறி மீண்டும் அமைதி பூங்கா என்ற நிலைக்கு தமிழ்நாடு மாற ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி வீழ்ந்து தமிழ்நாடு மாடல் அதிமுக ஆட்சி அமைவது ஒன்றே வழி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் மேற்கூறிய குற்ற சம்பவங்களில் தொடர்புள்ளோர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.